பொம்பளை தேடி அலையறான். என்னது அவன் உளறாமா? ஒண்ணு இல்ல, ஒரு நல்ல காரியத்துக்காக பொம்பளை கிடைக்குமான்னு தேடணும், ஒருத்தி கூட கிடைக்க மாட்டேன்றா. அப்படியா? நல்ல காரியம் என்கிட்டயே சொல்லிருக்கலாமே, நானே உதவி செஞ்சிருப்பேனே. சார், நம்ம 2 பேருக்கும் மூளையே கிடையாது சார். இவங்க ஒரு பொம்பளை நம்ம மறந்தே போயிட்டோமே. அது அவங்கடா அடிக்கடி ஞாபகப்படுத்துறான். வாய திறக்காதடா, மான மரியாதையா போயிடும் போல இருக்கு. என்ன பண்ணுவேன்? இதே பண்ணுங்க சார். மீனா, ஒண்ணு இல்லம்மா, உன் புருஷன் ஏதோ கெட்ட வழியில போறதாக நினைக்கிறேன். யார பார்த்து அப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? எதை வச்சு இப்படி எல்லாம் சொல்றீங்க? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறதா? இதெல்லாம் அவர் கேட்டாருன்னா மறு நிமிஷமா இந்த வீட்டுல இருக்க மாட்டாரு. தப்பு செய்யறவங்களை கண்டா அவருக்கு பிடிக்காது. அவரே தப்பு செஞ்சாரு என்ன அர்த்தம்? அதுவும் நீங்களே இப்படி சொல்லலாமா? உங்க வாயில இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வரலாமான்னு கேட்கிறேன். சொல்லுங்க, எதை பார்த்து அப்படி சொன்னீங்க? எதை வச்சு அப்படி சொன்னீங்க? அம்மா, இந்த வேகத்துல கொஞ்சம் கூட குறைக்காம அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்ல முடியுமா? நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்? அவங்க தானே உன் புருஷனை தேடுறாங்க. அண்ணா, என்ன சொல்றீங்க? போலீஸ்ல என் புருஷனை தேடுறாங்களா? என்னன்னா சொல்றீங்க? இல்லண்ணா, நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்க அண்ணா. அதுதான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு மீனா, நான் சொல்ற இடத்துக்கு நீ போகணும். அங்க யார் யார் இருக்காங்க, என்னென்ன பண்றாங்க, அவங்களுக்கும் உன் புருஷனுக்கு என்ன தொடர்புங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. அவரை போலீஸ் பிடிச்சுக்கிட்டா? போலீஸா? பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட அடிச்சது ஒரு டூப். இந்த நிலைமை அப்படியே நீடிக்க விட்டுட்டோம்னா கண்டிப்பா போலீஸ் ஒரு நாள் தேடத்தான் செய்வாங்க, பிடிக்கத்தான் செய்வாங்க, உள்ள போடத்தான் செய்வாங்க. சரிண்ணா, அப்ப வாங்க அந்த இடத்துக்கு காட்டுங்க. லடிக்கி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். உனக்கு வேணுமா? பொம்பளை எனக்கு என்ன தர்றேன்? புடவை. புடவையா? எதுக்கும்? சிங்கப்பூர் நீலக்ஸ் புடவை 100 புடவை வச்சிருக்கேன். உனக்கு சீப்பா கொடுக்குற வேணுமா? வியாபாரத்துக்கா? எங்க இருக்கும்? தெரு முனையில ஒரு கார் நின்னு இருக்கும். கார் நம்பரு 000 3 0. போய் இவனுக்கு பிடிச்ச சொல்லு, அப்புறம் வியாபாரம் பேசிக்கோ. வம்பு வேணாம், புடவை கொண்டா, பணம் தர்றான், சாவி பிடி. என்ன சாபு? எனக்கு பணம் வேணும் சாபு. துப்பாக்கி காட்டினா கூட பயப்பட மாட்டான். ஆனா விரல் நீட்டினா வயிறு குலுங்கும், சிரிப்பு வரும். என் விரல் பட்டா கோபம் வரும். அப்படியா? இங்க பட்டா? குடு 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 குடு, சாவி குடு, சாவி குடு. நான் புடவையோட வர்றான். இங்கே இதோ வந்துட்டேன். இந்த நிமிஷத்துல சைனாக்கார பரப்புடுவாங்க. அவன் சொல்ற நேரத்துக்கு நம்ம திருட தயாரா இருக்கணும். டோன்ட் வரி மாஸ்டர், எல்லா திட்டங்களையும் நான் போட்டு வச்சிருக்கேன். நீங்க எப்ப வேணும்னு சொல்றீங்களோ அப்பவே அந்த வைரத்தை திருடி கொண்டு வந்து கொடுத்துருங்க. மாஸ்டர், அந்த பங்களாவை சுத்தி 10 போலீஸ்காரங்களும் 2 சார்ஜென்ட்டும் கையில துப்பாக்கியோட நிரந்தரமா காவல் இருக்காங்க. ஒரு போலீஸ் அந்த வீட்டை சுத்தி வந்துகிட்டே இருப்பான். அவன் ஒரு முறை அந்த பங்களாவை சுத்தி வரதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள பின்னாடி இருக்கிற காம்பவுண்ட் சுவர் வழியா எகிரி குதிச்சு நாம எல்லாரும் மொட்டை மாடிக்கு ஏறி போயிடணும். அந்த மொட்டை மாடியில பங்களாவுக்குள்ள வெளிச்சம் வரதுக்காக ஒரு கண்ணாடியை பதிய வச்சிருக்காங்க. சத்தம் இல்லாம அந்த கண்ணாடியை பேத்து எடுத்து கயிறு வழியா உள்ள இறங்கி தரையில கால் படாம வைரத்தை எடுத்து வரதுக்கான சாதனங்களை எல்லாம் நான் தயாரா வச்சிருக்கேன். ஆனா கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தாலும் கயர்ல இறங்குறவன் தவறி கரண்ட் அடிபட்டு சாக வேண்டியது. இவ்வளவையும் 1/2 மணி நேரத்துல முடிச்சிட்டு நாம தப்பிச்சிடணும். ஏன்னா 1/2 மணிக்கு ஒரு தடவை அந்த சார்ஜன் செக் பண்றதுக்காக மாடிக்கு வருவோம். ஆமா, கைத்துல இறங்குற வேலையெல்லாம் யார் செய்யறது துரை? கவலைப்படாதீங்க மாஸ்டர், எனக்கு அது கை வந்த கலை. 20 வருஷமா சர்க்கஸ்ல நான் கயத்துல தான் விளையாடி. வெரி குட், வெரி குட். நீ இருக்கும்போது எனக்கு ஒரு கவலை இல்ல. வா சாப்பிட போலாம்.
மீனா, நீ எதுக்காக அங்க வந்த? நீங்க எதுக்காக அங்க போறீங்கங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவசியம் தெரிஞ்சுக்கத்தான் வேணுமா? ஆமாங்க. அப்ப தெரிஞ்சுக்க. நான் ஒரு திருடன். அது ஒரு திருட்டு கூட்டம். நாங்க ஒரு பொருளை திருடத்துக்காகத்தான் ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது சொல்றதுக்கு உங்களுக்கே வெக்கமா இல்ல? இப்படி எல்லாம் கேட்பேன் எதிர்பார்த்துதான் நீ எவ்வளவோ கெஞ்சி உன்னை நான் உதவி தள்ளின. கடைசியா சாக துணிஞ்சவளுக்கு இந்த கஷ்டமெல்லாம் சர்வ சாதாரணம் நினைச்சுதான் உன்னை நான் ஏத்துக்கிட்டேன். மீனா சிப்பாய்க்கு திருடனுக்கு மனைவியே கூடாது. காரணம் அவக்கு தாலிக்கு உத்தரவாதம் கிடையாது. நீ என்ன விரும்புறதாக சொன்ன, அதுக்கு முன்னாலேயே நான் உன்னை விரும்பிட்டேன். ஆனா ஒரு நிமிஷம் என் நிலைமையை யோசனை பண்ணி பார்த்தேன். என் இதயத்தை கல்லாக்கிக்கிட்டேன். அந்த கல்லையை நீ கரைய வச்சு இப்போ உன் முன்னால குற்றவாளியா நிக்கிற. எனக்காக இன்னொரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. என் கணவரும் நல்லவர்னு சொல்லி நானும் பெருமைப்பட முடியும். அந்த பெருமை உனக்கு கிடைக்காது. நான் ஆசைக்காக இந்த தொழிலை செய்யல, பாசத்துக்காக என்னையே நான் அடக வச்சுட்டேன். சின்ன வயசுல பெற்றவங்களை விட்டு பிரிஞ்சு நான் ஒரு சர்க்கஸ் கம்பெனில சேர்ந்தேன். நீண்ட நாளைக்கு அப்புறம் அப்பா அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசையில மறுபடியும் ஊருக்கு ஓடோடி வந்தேன். அங்க எங்க அம்மாவை நான் மரணப்படுக்கையில பார்த்தேன். என்ன பார்த்து அவங்க கண் கலங்கினாங்க. ஏமா அப்பா எங்கம்மான்னு கேட்டேன். அவங்க பதில் சொல்லல. நெத்திய காட்டினாங்க. அங்க குங்குமத்தை காணும். நான் துடிச்சேன். அப்பாவுக்கு ஒரு நாள் கூட சேவை செய்ய முடியலையேன்னு கதறினேன். ஏய், அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவர் செய்ய நினைச்சு நடத்த முடியாத உன் தங்கச்சி கல்யாணத்தை செய்து வைடா, அதுதான் நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லிட்டு அவங்களும் கண்ண மூடிட்டாங்க. என் தங்கச்சி கல்யாணம் அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் முடிவு பண்ணிட்டேன். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணுமே கவலைப்பட்டேன். ஆனா அந்த சிரமத்தை அவ எனக்கு கொடுக்கல. அண்ணா, நான் ஒருத்தரை மனப்பூர்வமா விரும்புறேன், நான் சந்தோஷமா இருக்கணும்னு அவரையே கல்யாணம் செய்து வைங்கன்னு கேட்டேன். அப்புறம் என்ன, அவ யாரும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அவனை போய் பார்த்தேன். என் தங்கச்சியை கல்யாணம் செய்துக்கன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் பழகின பெண்களை எல்லாம் கட்டிக்கிறதுன்னா எனக்கு எத்தனை மனைவிங்க இருப்பாங்க தெரியுமா? மிஸ்டர் சேகர், மனசாட்சிக்கு விரோதமா பேசாதீங்க. உங்ககிட்ட நான் பொறுப்பான பதிலை எதிர்பார்க்கிறேன். நீங்க அவ கூட பழகிறது உண்மைதானே? தப்பு. அவதான் என் கூட பழகினா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது உண்மைதானே? அவ சொன்னது உண்மை. அப்படின்னா நீங்க வருத்தீங்களா? இல்ல. ஏன்? அப்ப விரும்பல, இப்ப விரும்பல. சேகர், உங்களை நான் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் தங்கையை ஏமாத்திராதீங்க. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா அப்புறம் நான் அவளை பிணமாத்தான் பார்க்க முடியும். பெண்களை பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல. ஆரம்பத்துல அப்படிதான் சொல்லுவாங்க, அப்புறம் யாரையாவது கட்டிக்கிட்டு ஜாலியா வாழ்க்கை நடத்துவாங்க. உன் தங்கச்சி செத்துற மாட்டா, நீ கவலைப்படாத. சேகர், இப்படி எல்லாம் கேவலமா பேசாதீங்க. நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதே என் தங்கச்சியை வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தான். நீ வேணா உயிரை விட்டுரு. சேகர், விளையாடாதீங்க. உங்க காலை பிடிக்கிறேன், கொஞ்சம் கருணை காட்டுங்க. போடானா போவியா? காலை கையில் விட்டு. சேகர், விடுங்க.